ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வழக்கம் போல் நம்ம இன்னொரு வல்னரபிலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த கம்பெனியை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா ஏர்டெல். நான் ரீசெண்டாக ஏர்டெல்லில் ஒரு பக் கண்டுபிடிச்சிருந்தேங்க. அந்த பக்கோட நேம் ஆக்சஸ் கண்ட்ரோல் வயலேஷன். இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் வயலேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சஸ் கண்ட்ரோல் வயலேஷன்னா என்னன்னா ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூசரோ ஒரு அட்மினோ இவங்களுக்குலாம் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும். ஸோ அந்த ப்ரிவிலேஜை நீங்கள் பிரேக் பண்ணி அவங்க அந்த பர்டிகுலர் லாகின் பண்ணியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு யூசராக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு யூசர் ஏ, நான் யூசர் பி. யூசர் ஏ தான் யூசர் ஏயோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். யூசர் பி தான் யூசர் பியோட செட்டிங்ஸை பார்க்கணும். ஆனால் யூசர் ஏ யூசர் பியோட செட்டிங்ஸை பார்த்தா அது ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலை இந்த இடத்துல சரியாக இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் இன்னொருத்தவங்களோட டேட்டா பார்க்க முடியும். இதுதான் புரோக்கன் ஆக்சஸ் கண்ட்ரோல், ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் வயலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வல்னரபிலிட்டி தான் நான் ரீசெண்டாக ஏர்டெல்லில் கண்டுபிடிச்சிருந்தேன். இந்த வல்னரபிலிட்டி ஏன் இவ்வளோ ப்ரையாரிட்டி இந்த வல்னரபிலிட்டிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னால் எல்லா யூசரோட நேமு, இமெயில் ஐடி, அவங்களோட வீடு அட்ரஸ்லேருந்து அவங்க யூசேஜ் டேட்டா எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடிஞ்சுது. உலகத்திலே ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா, இந்த டேட்டா தெஃப்ட் அப்படின்னு சொல்கிறது இமெயில், நேமு, அவங்களோட அட்ரஸ். இதுதான் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், கஸ்டமரோட டேட்டாஸ். இது ஒரு பெரிய விஷயம்னால இதை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வைக்கணும். இதை எல்லா இடத்துலையுமே ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும். வெப் அப்ளிகேஷன், ஏபிஐஸ், எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலராக இந்த டேட்டாஸை ப்ரிவென்ட் பண்ணுற இடத்துல ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த டேட்டா எக்ஸ்போஷர் வெளியில் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இந்த ஏர்டெல்லில் கண்டுபிடிச்சேன். ஸோ இஷ்யூக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்டாக நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கேஎஃப்சி எப்படி நான் ஹேக் பண்ணேன், கூகுளை எப்படி நான் பண்ணேன், கூகுள் மேப்ஸை எப்படி நான் பக் கண்டுபிடிச்சேன் எல்லாத்தையும் போட்டேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நான் ஏர்டெல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்பயுமே மாதம் என்னோட பில்லை பே பண்ணுறதுக்காக என்னோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி airtel.in ஒரு நாள் நான் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு என்னோட மந்த்லி யூசேஜ், என்னோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம் அப்படின்ற டைமில் நான் உள்ளே போயிட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போனேன். ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போகும்போது என்னோட ப்ரௌசரில் ஒரு யூஆர்எல் பாஸ் ஆச்சு. அந்த யூஆர்எல் பாஸ் ஆகும்போது அந்த யூஆர்எல்ல இந்த ப்ரௌசரில் கரெக்டாக ஒரு டவுன்லோட் செட்டிங்ஸ், டவுன்லோட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. மந்த்லி பில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கும்போது அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு இப்படி ஒரு யூஆர்எல் பாஸ் ஆகி போச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா www.airtel.in/s self-care broadband /044 அந்த எஸ்டிடி கோடு, அப்புறம் அதோட டெலிஃபோன் நம்பர் _TN யூசேஜ் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் யூஆர்எலோட லிங்க்கு. இந்த யூஆர்எல்லை லிங்க் பண்ணி போகும்போது கீழே டவுன்லோட் அப்படின்ற எனக்கு ஒரு ஆப்ஷன் கேட்டுச்சு. அந்த ஆப்ஷனை நீங்கள் டவுன்லோட் கொடுக்கும்போது என்னன்னா, இது ஒரு எக்ஸல் ஷீட்டாக எனக்கு டவுன்லோட் ஆச்சு. டவுன்லோட் ஆகும்போது நீங்கள் இந்த இடத்துல ஒன்று பார்க்கணும். எனக்கு இதை airtel.in நான் மொபைல் இதோட ஏபிஐ எங்கே இருக்குன்னா, இதில் நான் இந்த பக்கை நான் எப்படி அனலைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்எல் www.airtel.in அப்படின்ட்டு போச்சு. ஆனால் ஏபிஐ இன்னொரு எண்ட் பாயிண்ட்லேருந்து இன்னொரு ரிசோர்ஸ்லேருந்து தூக்கிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா airtel.in/app அப்படின்ட்டு இன்னொரு பாத்தில் இருந்து தான் உங்களுக்கு டேட்டாவை ஃபெச் பண்ணி கொண்டு வந்துச்சு. ஸோ இது மொபைல் ஆப்புக்கும் இந்த பக் அப்ளைகள் ஆகுது. ஸோ இந்த யூஆர்எல் பாருங்கள், airtel.in/app WL-service ஏர்டெல் ப்ராட்பேண்ட் ரெஸ்ட்டு. ஸோ இப்படியே நேராக வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 044-922-67904 _TN. ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட் ஃபால்ஸு. இது யூசேஜோட டேட், எந்த மந்த்லேருந்து எந்த மந்த்துக்கு இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத இதில் நீங்கள் இதுலேயே பார்த்துடலாம். இந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் டேட்டு, இங்கே அந்த பில்லிங்கோட டேட்டு ஃப்ரம் டேட் டு எண்ட் டேட், எந்த மந்த்லேருந்து எந்த மந்த்துக்கான பில் ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல டவுன்லோட் ஆகுது. airtel.in/appல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிடிஎஃப் அந்த பில் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்கணும். இதில் என்ன இடம் வல்னரபிளாக இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணுன்னா, இப்போ இந்த நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு 04492267904
இந்த இடம் வந்து உள்ளே இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி கொண்டு வருது. இந்த பர்டிகுலர் ஃபோன் நம்பருக்கு மட்டும்தான் டேட்டாவை பின்னாடி இருந்து உங்களுக்கு சர்வர்லேருந்து கொண்டு வந்து கொடுக்குது. இந்த இடத்துக்கு வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் வயலேஷன் இப்போ அவங்க வேலிடேட் பண்ணலை. அதாவது நான் என்ன ஆப் வச்சுருக்கேன், என்னோட பர்டிகுலர் செஷன் கரண்ட் செஷன் ப்ரௌசர் குக்கியை வந்து இந்த பர்டிகுலர் ஃபோன் நம்பருக்கு மட்டும்தான் பில்லு கொடுக்குற மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் வயலேஷன் வந்து அவங்க செட் பண்ணியிருக்கணும். ஆனால் என்னால் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா என்னால் நிறைய நம்பர்ஸ், இப்போ எவ்வளவோ ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும் ஏர்டெல்லில். 044 வந்து நார்மல் எஸ்டிடி கோடு. அதுக்கு அப்புறம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் ரேண்டமாக எந்த நம்பர் போட்டாலும் அவங்க ஒரு வேளை ஏர்டெல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஆன்லைனில் இந்த மாதிரி மொபைல் ஆப் வச்சுருக்காங்க, ஏர்டெல்லில் சைன்இன் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணும்போது அவங்க ப்ரொஃபைல் ஆக்சுவலாக அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 200 ஓகே ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரூடர் அட்டாக்ல பர்ப் ஸ்வீட்டில் பண்ணும்போது வந்துடும். அந்த மாதிரி நான் வந்து காம்பினேஷனில் வந்து ஒரு 1,00,000 ரன் பண்ணி விட்டேன். எனக்கு எந்த ரேட் லிமிட் ப்ரொடெக்ஷனும் இல்லாததுனால எனக்கு வந்து எக்கச்சக்கமான யூசரோட டேட்டாவோ என்னால் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான யூசரோட இமெயில் ஐடி, அவங்களோட யூசேஜ் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்க வீட்டில் யார் யாரெல்லாம் பிளான் வச்சுருக்காங்க, இது எல்லாமே வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து எனக்கு அழகாக வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா இதுவே வந்து எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன். இன்னொரு யூசரோட இமெயில் ஐடி, ஃபோனு, அட்ரஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்டடாக இருக்கணும். இது ப்ரொடெக்டடாக இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம். இந்த பக்கை வந்து ஏர்டெலுக்கு நான் எப்படி ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்ப்போம். இந்த இஷ்யூவை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்னால் ஏர்டெல்லில் இருக்கிற நான் எல்லா யூசரோட லேண்ட்லைனோட லேண்ட்லைனோட டீட்டெயில்ஸ்லாம் இந்த டேட்டாலாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஏர்டெலுக்கு வந்து நான் இந்த ரிப்போர்ட் பண்ணணும்ல. ஸோ ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sirt@airtel.com அப்படின்ற ஒரு வெப்சைட், அந்த இமெயில் ஐடி ஒன்று இருக்குது. அந்த இமெயில் ஐடியில் போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி இந்த இஷ்யூ இதுதான் இஷ்யூ இந்த மாதிரி நான் டைப் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டெப் 2 ரீப்ரொடியூஸ், இஷ்யூ 1, இஷ்யூ 2 இது எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு அவங்களுக்கு அனுப்பினோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவ்வளோ சீக்கிரம் வரலை. ஸோ நானும் வெயிட் பண்ணேன். ஒரு 4-5 நாள் ஆச்சு. 4-5 நாளுக்கு அப்புறம் இந்த வல்னரபிலிட்டியை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. மெயில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். எஸ், எங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக எனக்கு வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து எனக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏர்டெல்லேருந்து கேட்டிருந்தாங்க, டெல்லியிலேருந்து. நானும் வந்து என்னோட காண்டாக்ட், என்னோட லிங்க்டின் எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துருந்தேன். கொடுத்தோன்னே வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் இமெயில் வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏவிஆர் அட் ஏர்டெல் செக்யூரிட்டி டீம், இன்சஃபிஷியன்ட் ஆத்தரைசேஷன் கண்ட்ரோல் ஆஃப் த ஏபிஐ, இஷ்யூ நேமு இதெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இந்த இஷ்யூவை பற்றி வெளியில் எதுவும் சொல்லக்கூடாது, இது வந்து ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர், ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் இதை பற்றி எதுவும் பேசக்கூடாது, இந்த வீடியோவோட பிஓசிஐ வெளியில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெயில் அனுப்பி எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் இமெயில் மாதிரி ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஏர்டெலுக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ணேன். ஸோ பக் பவுண்டி இதுக்கு ஏர்டெல் வந்து எனக்கு பே பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஏர்டெல் வந்து எந்த பக் பவுண்டி எனக்கு பே பண்ணலை. ஏன்னா பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்போ அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இஷ்யூக்கு வந்து பக் பவுண்டி பவுண்டி அவங்க ஏதாச்சும் எனக்கு பே பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எனக்கு எதுவும் பே பண்ணலை. இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் இமெயிலோட இந்த பக் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரியும் இது ஒரு பெரிய பக் தான்ட்டு, ஆனால் ஏன் எனக்கு பவுண்டி பே பண்ணலை அப்படின்றது எனக்கு தெரியல. இப்படி தான் வந்து என்னோட இந்த ஏர்டெல்லோட இஷ்யூவை வந்து நான் கண்டுபிடிச்சேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா எவ்ரி எண்ட் பாயிண்ட், எவ்ரி ஈக்குவல் டுக்கு அப்புறம் போகிறது என்னென்ன ஒரு லாஜிக்கை ஃபஸ்ட்டு யோசிங்க. ஒரு அப்ளிகேஷன் எப்படி டேட்டாவை புல் பண்ணுது, எங்கேருந்து எடுக்குது, எங்கே கொடுக்குது, எப்படிலாம் வந்து நம்ம வந்து இந்த மிஷினை வந்து கிராக் பண்ணலாம், அந்த அப்ளிகேஷனை பிரேக் பண்ணலாம், எப்படி வயலேட் பண்ணலாம், ஃபோர்ஜரி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸ்கோப்பை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு இஷ்யூவை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த இஷ்யூவை மைண்டில் வச்சுட்டு லைனாக போங்க. ஸோ இதுன்னு ஒரு அப்ளிகேஷனை டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் இதுதான், இதோட பர்பஸ் இதுதான், இது இங்கே டவுன்லோட் ஆகுது, இது இங்கே இன்னொரு ஆளுக்கு கொடுக்குது, இங்கே என்னால் இன்னொரு யூஸர் ஆட் பண்ண முடியுது. அந்த மாதிரி அப்ளிகேஷனை பற்றி ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டெஸ்டிங்
டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சில பக் பவுண்டி ப்ரோக்ராம்லாம் டைம் இருக்கும், சில இதில் டைம் இருக்காது. டைம் இல்லாத இடத்துல நீங்கள் கடகடன்னு போயிட்டு உங்களோட சின்ன சின்ன எக்ஸசஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடலாம். ஆனால் ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் நான் இப்போ இந்த வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறேன், நான் ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிக்க போகிறேன், நான் கூகுளில் கண்டுபிடிக்க போகிறேன்னா நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனோட லாஜிக்கை நீங்கள் கற்றுக்கணும். நல்லா பாருங்கள், நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள். நார்மலாக வல்னரபிலிட்டி டெஸ்ட் பண்ணாமல் நல்லா எண்ட் யூஸராக அது அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கில் என்ன இருக்குது, ஸோ இதை வச்சு நம்ம என்ன வயலேட் பண்ணலாம், என்ன வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கு மேலே என்னோட பழைய வீடியோ கேஎஃப்சி, என்னோட கூகுள், இதுக்கப்புறம் நிறைய நான் கண்டுபிடிச்ச இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவை நான் போடுறேன்னு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதனா கொஸ்டின்ஸ் இருக்குது, வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுல, பென் டெஸ்டிங்கில், வெப் ஆப் பென் டெஸ்டிங், இது மாதிரி எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட பார்ப்போம். பாய்.